ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு கிரிட்டிக் தமிழன். இன்னைக்கு நம்ம 2008ஆம் ஆண்டு வெளியான தி ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அப்படிங்கிற ஒரு இங்கிலீஷ் திரைப்படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்துல ஒரு விஷயத்தை நம்ம கிட்ட தெளிவா சொல்ல வராங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த படம் முழுக்க முழுக்க உண்மை சம்பவங்களை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்டது. அமெரிக்கால ஒரு வருஷத்துல 1.4 மில்லியன் கொடூரமான கொலைகள் நடக்குதாம். அந்த மாதிரியான ஒரு கொலைகள்ல 2005ல உண்மையாவே நடந்த ஒரு கொலையை பேஸ் பண்ண மூவி தான் இந்த மூவியா. இந்த கொலைகளுக்கு பின்னாடி இருக்கிற மர்மங்களை இன்னைக்கு வரைக்கும் யாராலையுமே கண்டுபிடிக்க முடியலையா. அந்த லெவலுக்கு அப்படி என்னதான் நடந்துச்சு, அப்படி என்ன மர்மம் தான் இருக்குது, இப்படி 1000 கேள்வி நம்ம தலைக்குள்ள ஓடிட்டே இருக்கும். இந்த கேள்விகளுக்கு பின்னாடி இருக்கிற பதில தான் இந்த படத்துல சொல்லியிருப்பாங்க. அதான் நம்ம இந்த வீடியோல இன்னைக்கு சொல்ல போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். தி ஸ்ட்ரேஞ்சர்ஸ் இந்த படத்தோட ஓப்பனிங்லயே February 11, 2005 நடந்த ஒரு ப்ரூட்டலான ஒரு ஈவெண்ட்டை பத்தி நம்ம கிட்ட சொல்றாங்க. ஜார்டன் அப்படிங்கிற ஒரு லேடி 911க்கு கால் பண்றாங்க. அவங்க இப்ப ஏதோ ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிறதாகவும், அந்த வீட்டுக்குள்ள ஒரு கொடூரமான கொலை நடந்திருக்கிறதாகவும், அந்த வீடு முழுக்க ரத்தத்தால நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்றாங்க. அந்த வீட்டுல அப்படி என்னதான் நடந்துச்சு அப்படிங்கறத வாங்க பார்க்கலாம். இந்த படத்தோட ஹீரோ பேரு ஜேம்ஸ் அண்ட் ஹீரோயினோட பேரு கிறிஸ்டியன். இவங்க ரெண்டு பேரும் அன்னைக்கு நைட் பார்ட்டி அட்டெண்ட் பண்ணிட்டு ஜேம்ஸோட வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. கிறிஸ்டியன் பாக்குறதுக்கு ரொம்பவே சோகமா இருக்கிறாங்க. அவங்க அப்படியே அழுதுகிட்டே இருக்கிறாங்க. ஜேம்ஸும் ரொம்பவே டென்ஷனா தான் இருக்கிறாரு. இவங்க அந்த வீட்டுக்கு ரீச் ஆனதுமே அந்த வீட்டுக்குள்ள நிறைய அலங்காரம் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த வீட்டுல இருக்கிற பெட், சோஃபா எல்லாத்துலயும் ரோஜா பூக்களை தூவி விட்டுருக்காங்க. அதெல்லாம் கிறிஸ்டின் பார்த்ததும் ஜேம்ஸ் கிறிஸ்டின் கிட்ட, நம்ம இங்க நல்ல விஷயத்தோட வருவோம்னு நினைச்சு மைண்ட் தான் இந்த அலங்காரம் எல்லாத்தையுமே பண்ணா, அவனுக்கு இது எதுவுமே தெரியாது, நீ இந்த இதையுமே மனசுல வச்சுக்காத, நீ போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பாத்ரூம் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு காட்டுறாரு. கிறிஸ்டின் போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அப்படியே அந்த பாத்டப்ல உட்கார்ந்து அழ ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன ஆச்சு அப்படிங்கிற விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. ஜேம்ஸும் கிறிஸ்டியனும் ரொம்ப நாளா ஃப்ரெண்ட்ஸா தான் இருந்திருக்காங்க. நம்ம ஜேம்ஸுக்கு கிறிஸ்டியனை ரொம்பவே பிடிச்சிருக்கு. அதனால ப்ரப்போஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிருக்காங்க. அதனால அன்னைக்கு நைட்டு நம்ம கிறிஸ்டியன் அட்டெண்ட் பண்ணிட்டு இருந்த அந்த பார்ட்டிக்கு நம்ம ஜேம்ஸ் போயிட்டு அவங்கள தனியா வெளியில கூட்டிட்டு வந்து அவங்களோட கார்ல உட்கார வச்சு ப்ரப்போஸ் பண்றாரு. ஆனா கிறிஸ்டியன் ஜேம்ஸ் கிட்ட, நான் உன்கிட்ட அந்த மாதிரியான ஒரு எண்ணத்துல பழகவே இல்ல, நான் உன்ன ஒரு ஃப்ரெண்டா தான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதனாலதான் இவங்க ரெண்டு பேரும் இப்ப சோகமா இருக்கிறாங்க. கிறிஸ்டியன் குளிச்சிட்டு இருக்கிற அந்த நேரத்துல ஜேம்ஸ் என்ன பண்றாருன்னா, மைக் அப்படிங்கிற அவரோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி, நம்ம பண்ண பிளான் எல்லாமே சொதப்பிடுச்சு, அவ என்னோட ப்ரப்போசல அக்செப்டே பண்ணல, நீ எப்போ இந்த வாய்ஸ் மெசேஜ் கேக்குறியோ அப்ப என்னோட வீட்டுக்கு வந்து என்ன பிக்கப் பண்ணிக்கோ, நான் உன் கூட வந்துடுறேன் அப்படின்னு சொல்றாரு. கிறிஸ்டியன் ரெஃப்ரெஷ் ஆகி வந்ததுக்கு அப்புறமா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து டின்னர் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. கிறிஸ்டியன் ஜேம்ஸ் கிட்ட சாரி கேக்குறாங்க. அதுக்கு ஜேம்ஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா, எனக்கு சாரி எல்லாம் தேவையில்லை, எனக்காக ஒன்னே ஒண்ணு மட்டும் பண்ணு, நீ என்னோட லவ்லாம் அக்செப்ட் பண்ணிக்க வேணாம், நான் கொடுத்த ரிங்க மட்டும் வாங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிங் அவங்க கிட்ட கொடுக்குறாரு. அதுக்கு அவங்களும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இந்த டைம்ல இவங்க ரெண்டு பேருக்குள்ள அவங்களே அறியாம ஒரு ரொமான்ஸ் ஏற்படுது. அவங்க ஒரு ஃப்ளோல போயிட்டு இருக்கும்போது அவங்களோட வீட்டு டோரை யாரோ நாக் பண்றாங்க. இவங்க யாராவது காலையில 4 மணிக்கு வந்து கதவு தட்டிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேம்ஸ் போயிட்டு அந்த டோர் ஓபன் பண்றாரு. வெளியில ஒரு பொண்ணு நிக்கிறாங்க. வெளியில இருக்கிற லேம்ப் எரியல அப்படிங்கறதுனால அந்த பொண்ணோட ஃபேஸ் வந்து கிளியரா தெரியல. அந்த பொண்ணு ஜேம்ஸ் கிட்ட, டேமரா அப்படிங்கிற ஒருத்தரை நான் பார்க்கணும், அவர் இந்த வீட்ல தான் இருக்காரா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ஜேம்ஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த வீட்ல அப்படி யாரும் கிடையாது, நீங்க ராங் அட்ரஸ்க்கு வந்துட்டீங்க போல அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அவங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இத பார்க்கும்போது கிறிஸ்டியனுக்கு ரொம்பவே வியர்டா ஃபீல் ஆகுது. கொஞ்ச நேரம் கழிச்சு ஜேம்ஸ் கிறிஸ்டி கிட்ட, எனக்கு இப்ப கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ்ஸா ஃபீல் ஆகுது, அதனால நான் கார் எடுத்துட்டு ஒரு லாங் டிரைவ் போயிட்டு வரலாம்னு இருக்கிறேன், நீ வீட்ல சேஃபா இரு, கொஞ்ச நேரம் கழிச்சு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள மட்டும் வீட்ல தனியா விட்டுட்டு ஒரு கார் எடுத்துட்டு வெளியில கிளம்பி போயிடுறாரு. அவர் போனதுக்கு அப்புறமா கிறிஸ்டியன் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவர் கொடுத்த அந்த ரிங்க அவங்களோட கையில போட்டு பாக்குறாங்க. அந்த கலெக்டர் ட்ரை பண்ணும்போது அவங்களால அதை கலட்ட முடியல. இப்ப அவங்க அப்படியே அங்க இருக்கிற ஃபயர் வுட் பக்கத்துல போய் உட்கார்ந்துகிட்டு ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அவங்களோட வீட்டு கதவை திரும்பவும் யாரும் தட்டுற சவுண்ட் கேக்குது. அந்த கேட்டதும் கிறிஸ்டிக்கு ரொம்பவே பயமா இருக்குது. அவங்க அப்படியே மெல்ல அந்த கதவு கிட்ட போயிட்டு யார் வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு வந்து கதவை தட்டினா இல்லையா, அவ தான் திரும்பவும் வந்து கதவை தட்டுறா, அவ திரும்பவும் டாமரா இருக்கிறாங்களா அப்படின்னு கேக்குறா. அதுக்கு கிறிஸ்டி, இதுக்கு முன்னாடி நீங்க இதே இடத்துக்கு வந்து இதே கேள்வி கேட்டீங்க, நாங்க இல்லன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டோம், உங்களுக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்னு சொல்றாங்க. உடனே அந்த பொண்ணு ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறா. இப்ப கிறிஸ்டி பக்கத்துல இருக்கிற விண்டோ வழியா வெளியில பார்க்கும்போது அந்த வீட்டுக்கு வெளியில யாருமே இல்ல. இந்த டைம்ல அந்த ஃபயர் வுட் இருக்கு இல்லையா, அதுல இருந்து ரொம்ப தீ வர ஆரம்பிச்சு அப்படியே புகை எல்லாம் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. இதனால அந்த வீட்ல இருக்கிற ஃபயர் அலாம் அடிக்க ஆரம்பிக்குது. கிறிஸ்டிக்கு அதை எப்படி ஆஃப் பண்ணன்னு தெரியல. உடனே அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த ஃபயர் அலாம அப்படியே கலட்ட ட்ரை பண்றாங்க. அந்த டைம்ல அவங்க வீட்டு கதவை யாரோ டப்பு டப்புன்னு தட்டுற சவுண்ட் கேக்குது. அதனால அவங்க பயந்து போயிட்டு அந்த ஃபயர் அலாம கீழே விட்டுறாங்க. அந்த அலாரம் கலந்து அப்படியே கீழே விழுந்துருது. இவங்க பயத்துல அவங்களோட மொபைல் எடுத்து ஜேம்ஸ்க்கு கால் பண்ணலாம் ட்ரை பண்றாங்க. ஆனா அவங்களோட மொபைல்ல சுத்தமா சார்ஜ் இல்ல. அதனால அவங்களோட பேக்ல இருந்து சார்ஜர் எடுத்து அவங்களோட மொபைல சார்ஜ்ல போட்டுட்டு அவங்க இன்டர்காம் மூலமா ஜேம்ஸ்க்கு கால் பண்ணிட்டு, நம்ம வீட்டு கதவை யாரோ தட்டிக்கிட்டே இருக்காங்க, நீ இருக்கும்போது ஒரு பொண்ணு வந்து ஒரு ஆளை பத்தி விசாரிச்சா இல்லையா, அந்த பொண்ணு திரும்பவும் வந்தா, எனக்கு என்னமோ இங்க நடக்கிற எல்லாத்தையும் பார்க்கும்போது சரியா படல, நீ உடனே வீட்டுக்கு கிளம்பி வா அப்படின்னு சொல்லிட்டு அவரை வர சொல்றாங்க. அவங்க பேசிட்டு இருக்கும் போது இந்த லைனும் கட் ஆயிருது. கிறிஸ்டியன் என்ன பண்றாங்கன்னா, அவங்களோட ட்ரெஸ் எல்லாத்தையும் மாத்திட்டு ஜேம்ஸ் வந்ததும் இந்த வீட்டை விட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க தண்ணி குடிக்கிறதுக்காக கிச்சனுக்கு வராங்க. அந்த டைம்ல அவங்களுக்கு பின்னாடி மாஸ்க் மாட்டிட்டு ஒரு ஆள் நின்னுட்டு இருக்கான். அவன் பாக்குறதுக்கு ரொம்ப பயங்கரமா இருக்கிறான். அவங்களுக்கு பின்னாடி அவன் நிக்கிறது கிறிஸ்டி கவனிக்கவே இல்ல. அவங்க தண்ணி குடிச்சிட்டு திரும்பி பார்க்கும்போது அவங்களுக்கு பின்னாடி யாருமே இல்ல. இந்த நேரத்துல அவங்களுக்கு பக்கத்துல இருக்கிற ரூம்குள்ள இருந்து ஏதோ பயங்கரமான சத்தம் கேக்குது. அந்த சத்தத்தை கேட்டதும் அவங்க பயத்துல ஒரு கத்தி எடுத்து அவங்களோட கையில வச்சுக்கிறாங்க. திரும்பவும் அவங்களோட வீட்டோட டோர் யாரோ தட்டுறாங்க. அது யாருன்னு பார்க்கலாம்னு அப்படியே கிட்ட மெல்ல நகர்ந்து போறாங்க. அந்த நேரத்துல அவங்களுக்கு முன்னாடி இருக்கிற சேர்ல அந்த ஃபயர் அலாரம் இருக்குது. இதுக்கு முன்னாடி அவங்க அதை கலட்ட ட்ரை பண்ணும்போது அது கீழே விழுந்திருக்கும். அவங்க அதை மேல எடுத்து வச்சிருக்கவே மாட்டாங்க. ஆனா அவங்க இப்ப பார்க்கும்போது அந்த ஃபயர் அலாரம் அந்த சேர் மேல இருக்குது. அதை பார்த்ததும் அப்படியே அவங்க ஷாக் ஆயிடுறாங்க. அவங்களோட கதவை யாரோ தட்டிக்கிட்டே இருக்காங்க. அவங்க அது யாருன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அந்த விண்டோ கிட்ட போயிட்டு அந்த ஸ்கிரீனை விளக்கி பாக்குறாங்க. அந்த விண்டோவை ஒட்டி அந்த மாஸ்க் போட்டு ஆள் நிக்கிறான். அவனோட முகம் அந்த விண்டோல அப்படியே பதிஞ்சிருக்கு. அவன் அப்படியே அந்த ஜன்னல்ல கையை வச்சு தட்டுறான். அவன் பண்ற விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்ததும் கிறிஸ்டி அப்படியே பயந்து போயிடுறாங்க. அவங்க வேகமா அங்க இருக்கிற பெட்ரூம் குள்ள போயிட்டு அப்படியே பக்கத்துல இருக்கிற ஒரு டேபிள் கிட்ட போயிட்டு உட்கார்ந்துக்கிறாங்க. அவங்க கையில கத்தி இருக்குது. அவங்க பக்கத்துல யாராச்சும் வந்தா குத்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கத்தி அப்படியே நீட்டிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இந்த டைம்ல அந்த பெட்ரூம் நோக்கி யாரோ நடந்து வர ஃபுட் ஸ்டெப் சவுண்ட் கேக்குது. அது யாருன்னு பாத்தீங்கன்னா வேற யாரும் இல்ல, நம்ம ஜேம்ஸ் தான். அவரை பார்த்ததும் கிறிஸ்டி அப்படியே பயத்துல அவரை போயிட்டு கட்டி பிடிச்சிக்கிறாங்க. ஜேம்ஸ் அவங்க கிட்ட என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறாரு. அவங்க நடந்த எல்லாத்தையுமே சொல்றாங்க. உடனே ஜேம்ஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த வீட்ல அப்படிலாம் எதுவும் நடக்க சான்ஸே இல்ல, என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கத்தி அவரோட கையில வாங்கிக்கிட்டு அந்த வீட்ல இருக்கிற ஒவ்வொரு ரூம்குள்ளேயும் போயிட்டு செக் பண்றாரு. அந்த ரூம்குள்ள யாருமே இல்ல. இப்ப அவர் கிறிஸ்டி கிட்ட இது எல்லாமே உன்னோட கற்பனை தான், இந்த வீட்டுக்குள்ள யாரும் இல்ல அப்படின்னு சொல்றாரு. அந்த நேரத்துல கிறிஸ்டி என்ன பண்றாங்க அப்படின்னா, டாப்ல ஒரு ஜன்னல் இருக்குது. ஒரு சேரை போட்டு ஏறி நின்னு அந்த ஜன்னல் வழியா வெளியில பாக்குறாங்க. அப்ப அவங்க வீட்டுக்கு வெளியில இதுக்கு முன்னாடி இவங்களோட டோரை நாக் பண்ணாங்க இல்லையா, அந்த பொண்ணு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அவ அப்படியே தூரத்துல நின்னு இவங்களோட வீட்டையே ஊத்து பாத்துட்டு இருக்கா. ஜேம்ஸும் இது அவரோட கண்ணால பாத்துறாரு. இவங்க ரெண்டு பேரும் அப்படியே பேசிட்டு திரும்பி பாக்குறதுக்குள்ள அந்த பொண்ணு எங்க போறான்னு தெரியல, ஆள் காணாம போயிடுறா. ஜேம்ஸுக்கும் இங்க நடக்கிற எல்லாத்தையும் பார்க்கும்போது பயமா தான் இருக்குது. அவரோட போன் எடுத்து அவர் யாருக்காவது கால் பண்ணலாம் ட்ரை பண்ணும்போது அவரோட போனை அவர் கார்ல விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அதனால அவரோட போன் எடுக்கிறதுக்காக அவர் காருக்கு போறாரு. அவரோட கார் கிட்ட போய் பார்க்கும்போது அவரோட கார் கண்ணாடி எல்லாமே உடைஞ்சு போயிருக்குது. அதை யாரோ உடைச்சு உள்ள இருந்து அவரோட போன் எல்லாம் எடுத்துட்டு போயிருக்காங்க. அவரோட டோரை ஓபன் பண்ணிட்டு அந்த காருக்குள்ள அவரோட போன் இருக்கான்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்காரு. அந்த டைம்ல அவரோட பின் கழுத்துல யாரோ ஒருத்தங்க அவங்களோட விரலால டச் பண்ணிட்டு போறாங்க. உடனே ஜேம்ஸ் அப்படியே பயந்து கத்தி நீட்டுறாரு. ஆனா பின்னாடி யாருமே இல்ல. இப்ப அவர் அந்த காரை விட்டு வெளியில வந்து பார்க்கும்போது அந்த காருக்கு பின்னாடி ஒரு 10 மீட்டர் தள்ளி அந்த பொண்ணு நின்னுட்டு இருக்கா. அவகிட்ட ஜேம்ஸ் நீ யாரு, உனக்கு என்ன வேணும், எதுக்கு நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க, இங்க இருந்து போயிரு அப்படின்னு கத்தியை காட்டி மிரட்டுறாரு. அதே நேரத்துல அவருக்கு சைடுல இருக்கிற மரத்துக்கு பின்னாடி யாரோ ஓடிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அவருக்கு ரொம்பவே பயமா இருக்கான்னு அவர் வெளியில எதுவுமே காட்டிக்கல. இந்த நேரத்துல கிறிஸ்டி ஜேம்ஸ் காணுமே சொல்லிட்டு அந்த வீட்டை விட்டு வெளியில வராங்க. அவங்க ஜேம்ஸ் கிட்ட நீங்க வந்துரு வா வீட்டுக்குள்ள போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. உடனே ஜேம்ஸ் கிறிஸ்டி நீ உள்ள போனா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு டோரை லாக் பண்ணிக்கிறாரு. கிறிஸ்டியோட கையில அந்த கத்தியை பிடிச்சதுனால காயம் ஏற்பட்டிருக்கு. அதனால ஜேம்ஸ் என்ன பண்றாருன்னா அவரோட டையை கலட்டி அந்த காயத்தை சுத்தி அப்படியே சுத்தி வைக்கிறாரு. இந்த நேரத்துல அவர் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவங்க வீட்டு ஹால்ல இருக்கிற டேபிள்ல அவரோட போன் இருக்குது. ஆனா அந்த போன்ல பேட்டரியை மட்டும் காணும். இந்த போனை தான் அவரோட கார்ல அவர் மிஸ் பண்ணிட்டதா சொன்னாரு. கிறிஸ்டி அவர்கிட்ட என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அவர் என்னோட போன் வீட்டுக்குள்ள இருக்குது, எனக்கு எப்படி இது வந்துச்சுன்னே தெரியல அப்படின்னு சொல்றாரு. இப்போ இந்த வீட்டுக்குள்ள யாரோ இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அதனால இவங்க அந்த வீட்டை விட்டு எஸ்கேப் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த வீட்டுக்கு வெளியில வந்துட்டு அவங்களோட கார்ல ஏறி அங்க இருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரை ஸ்டார்ட் பண்றாங்க. ஜேம்ஸ் அவரோட கார் அப்படியே ரிவர்ஸ் எடுக்கும் போது பின்னாடி இன்னொரு கார் வருது. அந்த கார்ல மாஸ்க் போட்டுட்டு ஒரு பொண்ணு இருக்கிறா. அண்ட் இவங்களுக்கு ஆப்போசிட்ல கோணிப்பை மாதிரியான ஒரு மாஸ்க் போட்டுட்டு கோட் ஷூட் போட்டு ஒரு ஆள் இருப்பான் இல்லையா, அவன் நிக்கிறான். பின்னாடி கார்ல இருக்க அந்த மாஸ்க் போட்ட பொண்ணு வேகமா வந்து இவங்களோட கார்ல மோதிடுறா. இவங்க அப்படியே பயத்துல அந்த காரை விட்டு கீழே இறங்கி திரும்பவும் அவங்களோட வீட்டுக்குள்ள போயிட்டு டோரை லாக் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஜேம்ஸ் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அந்த வீட்டுக்குள்ள இருந்து அவங்க அப்பா காலத்துல யூஸ் பண்ண ஒரு ஷார்ட் கன் எடுக்கிறாரு. அந்த ஷார்ட் கனுக்கான புல்லட் இவரோட பெட்ரூம்ல இருக்கிற ஸ்டோர் ரூம்குள்ள இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவர் பெட்ரூம்குள்ள போயிட்டு தேடிட்டு இருக்காரு. இவங்க அந்த பெட்ரூம்குள்ள என்டர் ஆகும்போது அந்த பெட்ரூமோட விண்டோ கண்ணாடியில ஹலோ ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு ரெட் கலர்ல ஏதோ வச்சு எழுதி இருக்காங்க. அவர் அதை எதையுமே கண்டுக்காம நேரா போயிட்டு புல்லட்டை தேடி எடுத்துறாரு. ஆனா ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவருக்கு அந்த கன்னை யூஸ் பண்ணி எப்படி ஷூட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் தெரியல. இருந்தாலும் அவர் அப்படியே அந்த புல்லட் அந்த கன்குள்ள போட்டுட்டு லோட் பண்ணிட்டு ஹாலுக்கு வராரு. அங்க என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த மாஸ்க் போட்ட கில்லர் இருக்கான் இல்லையா, அவன் கையில ஒரு பெரிய கோடாலி வச்சிருக்கான். அவன் அந்த வீட்டுக்கு வெளியில இருந்து அந்த வீட்டோட டோர் அப்படியே அந்த கோடாலியை வச்சு உடைக்க ட்ரை பண்றான். ஜேம்ஸ் என்ன பண்றாருன்னா அவர் கையில இருக்கிற ஷார்ட் கன்னை வச்சு அந்த டோர்ல ஷூட் பண்றாரு. அதனால அவன் அந்த வீட்டோட டோரை உடைக்காம அப்படியே விட்டுறான். இதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேருமே பயந்து போயிட்டு அவங்களோட பெட்ரூம்ல போயிட்டு ஒளிஞ்சுக்கிறாங்க. ஜேம்ஸ் அந்த ரூம்குள்ள யார் வந்தாலும் ஷூட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கன் அப்படியே நீட்டிட்டு உட்கார்ந்துருக்காரு. இந்த நேரத்துல இந்த மாதிரி படங்கள்ல சாகிறதுக்குனே ஒரு கேரக்டர் வரலையா, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இந்த படத்துக்குள்ள என்றாங்க. அது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஜேம்ஸோட ஃப்ரெண்டு மைக் தான். மைக் அவனோட கார்ல வந்து அந்த வீட்டுக்கு வெளியில ஜேம்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவன் ஜேம்ஸ்க்கு போன் பண்ண ட்ரை பண்றான். ஆனா ஜேம்ஸ் அவனால ரீச் பண்ண முடியல. இந்த டைம்ல மைக்கோட காரோட கிளாஸையும் யாரோ உடைச்சிடுறாங்க. மைக்கு என்ன நடக்கு அப்படிங்கறதே தெரியல. அவன் காரை விட்டு வெளியில இறங்கி வந்து பாக்குறான். ஜேம்ஸோட கார் எல்லாமே உடைஞ்சு போயிருக்குது. அவன் காருக்கு பின்னாடி இன்னொரு கார் வேற நிக்குது. அந்த வீட்டுல ஏதோ சம்திங் டிஃபரெண்டா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கையில ஒரு கம்பியை எடுத்துக்கிட்டு அந்த வீட்டுக்குள்ள அப்படியே மெல்லமா என்டர் ஆகுறான். அவன்
கரெக்டா பெட்ரூம் கிட்ட போகவும் அவனுக்கு பின்னாடியே அந்த மாஸ்க் போட்ட கில்லர் அப்படியே மெல்லமா வந்துட்டு இருக்கான். இப்ப அந்த பெட்ரூம் டோர் கிட்ட போயிட்டு நின்னுட்டு ஹலோ அப்படிங்கும்போது ஜேம்ஸ் என்ன பண்ணிடுறாருன்னு பாத்தீங்கன்னா அது அந்த கில்லர் அப்படின்னு நினைச்சு ஷூட் பண்ணிடுறாரு. அந்த புல்லட் அவனோட தலையில போட்டு அந்த இடத்துல இறந்து போயிடுறான். ஃபர்ஸ்ட் ஜேம்ஸுக்கு அது மைக் அப்படிங்கிற விஷயம் தெரியல. அந்த கில்லர் தான் இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போய் பார்க்கும்போது தான் அவர் ஷூட் பண்ணி கொலை பண்ணது அவரோட ஃப்ரெண்ட் மைக் அப்படிங்கிற விஷயம் அவருக்கு தெரிய வருது. உடனே ஜேம்ஸ் அந்த இடத்துல உட்கார்ந்து அழ ஆரம்பிக்கிறாரு. ஆமியும் மைக்க பார்த்ததும் அப்படியே அழ ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் அப்படியே அழுதுகிட்டு அந்த ரூம் விட்டு அப்படியே வெளியில வராங்க. அவங்களோட மெயின் ஹால்ல இருக்கிற விண்டோ கிளாஸ்ல கில்லர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிருக்காங்க. ஜேம்ஸ் அவரோட ஃப்ரெண்டையே கொண்டுட்டார் இல்லையா, அதனால தான் அப்படி எழுதி வச்சிருக்காங்க. இப்போ மைக் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா என்னோட வீட்டுக்கு வெளியில பழைய ஷெட் ஒன்னு இருக்குது. அந்த ஷெட்டுக்குள்ள ஒரு பழைய கம்யூனிகேஷன் ரேடியோ இருக்குது. நான் எப்படியாச்சும் அந்த ஷெட்டுக்குள்ள போயிட்டு யார்கிட்டயாச்சும் அந்த ரேடியோ மூலமா கான்டாக்ட் பண்ணி ஹெல்ப்க்கு ட்ரை பண்றேன். நீ அது வரைக்கும் இந்த வீட்டுக்குள்ள சேஃபா இரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த ஷார்ட் கன் எடுத்துட்டு அந்த ஷெட்டை நோக்கி போயிட்டு இருக்காரு. அவர் அந்த ஷெட்டு கிட்ட போகும்போது அவர் அந்த கில்லர்ஸ் அட்டாக் பண்ணிடுறாங்க. இந்த விஷயம் தெரியாம நம்ம கிறிஸ்டி ஜேம்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த வீட்டுக்கு வெளியில வந்து அப்படியே டோர்ல சாஞ்சி உட்கார்ந்து இருக்காங்க. இந்த நேரத்துல அந்த மாஸ்க் போட்ட கில்லர் இந்த வீட்டுக்குள்ள இருந்து வெளியில வரான். அவன் அப்படியே கிறிஸ்டிக்கு தெரியாதபடி மெல்லமா நடந்து வந்து கிறிஸ்டியை கொலை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பின்னாடி நடந்து வந்துட்டு இருக்கான். ஆனா கிறிஸ்டிக்கு அவங்களுக்கு பின்னாடி அவன் வர விஷயம் தெரிஞ்சிருது. அதனால அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா எந்திரிச்சு அப்படியே நேரா அந்த ஷெட்டை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ஓடும் போது கீழே விழுந்து அவங்களோட காலையும் அடிபட்டுருது. அவங்க அப்படியே நொண்டி நொண்டி அந்த ஷெட்டுக்குள்ள நடந்து போறாங்க. அங்க இருக்கிற அந்த பழைய ரேடியோவையும் அவங்க கண்டுபிடிச்சி அதுல ஏதோ ஒரு ஃப்ரீக்வன்சியை செட் பண்ணி யார்கிட்டயும் ஹெல்ப் கேக்குறாங்க. ஆப்போசிட்ல பேசுற அந்த பர்சன் நீங்க எந்த இடத்துல இருக்கீங்க, உங்களோட லொகேஷனை சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது மாஸ்க் போட்டுட்டு வர ஒரு பொண்ணு அவ கையில இருக்கிற ஒரு பெரிய கோடாலியை வச்சு அந்த கம்யூனிகேஷன் ரேடியோவை சல்லி சல்லியா நொறுக்கிடுறான். கிறிஸ்டி அதை பார்த்ததும் அங்க இருந்து பயந்து வெளியில ஓடி வந்துடுறாங்க. இப்ப அவங்களால வீட்டுக்கும் போக முடியல, ஷெட்டுக்கும் போக முடியல. ரெண்டுக்கும் நடுவுல அப்படியே தரையில உட்கார்ந்து இருக்காங்க. அவங்க சுத்தி பாக்குறாங்க. அவங்கள சுத்தி 3 கில்லர்ஸ் இருக்காங்க. அதுல 2 பேர் பொண்ணு. அந்த 2 பொண்ணுங்களுமே மாஸ்க் போட்டிருக்காங்க. அவங்களுக்கு ஆப்போசிட்ல அந்த கோணிப்பை மாதிரி மாஸ்க் போட்டிருக்கிற அந்த ஆள் நிக்கிறான். இவங்க என்ன பண்றாங்கன்னா வேகமா அப்படியே எந்திரிச்சு அவங்களோட வீட்டுக்குள்ள போயிட்டு டோரை லாக் பண்ணிக்கிறாங்க. அந்த கில்லர் எப்படி வீட்டுக்குள்ள வரான் அப்படிங்கிற விஷயமே நமக்கு தெரியல. திரும்பவும் அந்த கில்லர் அந்த வீட்டுக்குள்ள வந்துடுறான். அவன் வீட்டுக்குள்ள வரத பார்த்ததும் அவங்க என்ன பண்றாங்கன்னா அங்க இருக்கிற ஒரு கபோர்டுக்குள்ள போயிட்டு அவங்க ஒளிஞ்சுக்கிட்டு அதை லாக் பண்ணிக்கிறாங்க. அவங்க அந்த கபோர்டுக்குள்ள தான் இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை அந்த மாஸ்க் போட்ட பொண்ணு ஒருத்தி கண்டுபிடிச்சிடுறா. அவன் அந்த கபோர்டை உடைக்க ட்ரை பண்றான். நம்ம கிறிஸ்டி என்ன பண்றாங்கன்னா அந்த கபோர்டை விட்டு வெளியில வந்துட்டு அவங்க கையில ஒரு கத்தி எடுத்துட்டு அவளுக்கு ஆப்போசிட்ல அப்படி நின்னுட்டு இருக்காங்க. அந்த கில்லர் பொண்ணு கையிலயும் ஒரு கத்தி இருக்குது. அந்த நேரத்துல அந்த கோணி மாஸ்க் போட்ட அந்த கில்லர் ஜேம்ஸ் அடிச்சு அந்த வீட்டுக்குள்ள தூக்கிட்டு வரான். அவனோட கையில ஜேம்ஸோட ஷார்ட் கன் இருக்குது. ஜேம்ஸ் கிறிஸ்டி கிட்ட இங்க இருந்து ஓடிரு அப்படின்னு சொல்லி கத்துறாரு. கிறிஸ்டி அப்படியே அங்க இருக்கிற பெட்ரூம்குள்ள ஓட ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த கில்லர் என்ன பண்றான்னா கிறிஸ்டியோட தலையை அப்படியே அங்க இருக்கிற செவத்துல மோதி ரத்தம் வர மாதிரி காயம் ஏற்படுத்தி அவங்கள மயக்கமாக்கிடுறான். இப்ப அவன் கிறிஸ்டியோட காலை பிடிச்சு அப்படியே ஹாலுக்கு இழுத்துட்டு வந்து போட்டுறான். இதுக்கப்புறமா அன்னைக்கு காலையில விடிஞ்சிருது. கிறிஸ்டியும் ஜேம்ஸையும் இந்த 3 கில்லரும் சேர்ந்து ஒரு சேர்ல கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அந்த 3 கில்லர்ஸும் இவங்க முன்னாடி வந்து நிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் ரொம்பவே பயந்து அழுறாங்க. கிறிஸ்டி அந்த கில்லர்ஸ் கிட்ட நீங்க எதுக்காக இதெல்லாம் பண்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த கில்லர்ல ஒரு பொண்ணு ரிப்ளை பண்றா. அவன் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா ஏன் அப்படின்னா நீங்க வீட்ல இருந்தீங்க அதனாலதான் நாங்க இதை பண்றோம் அப்படின்னு சொல்றான். இப்ப கிறிஸ்டி ஜேம்ஸ பார்த்து அப்படியே திரும்பி ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அழுறாங்க. இந்த நேரத்துல இந்த 3 கில்லரும் அவங்களோட மாஸ்க கலட்டுறாங்க. ஆனா அவங்களோட ஃபேஸ நமக்கு காட்டவே இல்ல. அவங்க கையில கத்தி இருக்குது. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா வரிசையா ஒவ்வொருத்தரா வந்து அந்த கத்தியை வச்சு நம்ம ஜேம்ஸ குத்துறாங்க. அடுத்ததுல கிறிஸ்டிய குத்துறாங்க. இவங்க 2 பேரும் அப்படியே கத்தி வலி தாங்க முடியாம அழுறாங்க. இத அப்படியே கட் பண்ணா அடுத்த சீன்ல இவங்க 2 பேரும் கீழே விழுந்து கிடக்குறாங்க. நம்ம ஜேம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இறந்துட்டாரு. ஆனா கிறிஸ்டி இன்னும் சாகல, கொஞ்சம் உயிர் இருக்குது. இந்த நேரத்துல மைக்கோட பாக்கெட்ல இருக்கிற போன் வந்து ரிங் ஆகுது. கிறிஸ்டியால எந்திரிக்க கூட முடியல. அவங்க அப்படியே தவழ்ந்து அவன் கிட்ட போயிட்டு அந்த போன் அட்டெண்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. அதுக்குள்ள அந்த போனோட ரிங் வந்து கட் ஆகிருது. அதனால அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த போன்லயே 911க்கு கால் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது அந்த கோணிப்பை மாஸ்க் போட்டு அந்த கில்லர் அந்த போனை புடிங்கிட்டு போயிடுறான். இதை அப்படியே கட் பண்ணா அடுத்த சீன்ல அவங்க வீட்டு பக்கத்திலே இருக்கிற ஒரு ரோட்ல 2 ட்வின்ஸ் பசங்களை காட்டுறாங்க. அவங்க அவங்களோட சைக்கிள் அப்படியே உருட்டிட்டு ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்காங்க. அவங்க கையில ஏதோ பேம்ப்ளெட்ஸ் இருக்குது. அதுல கிறிஸ்டியன் லிவிங் அப்படின்னு எழுதி இருக்கு. இந்த நேரத்துல இந்த 2 பசங்களையும் அந்த 3 கில்லர்ஸ் அவங்களோட கார்ல கிராஸ் பண்ணி போறாங்க. அவங்க அந்த பசங்களை பார்த்ததும் அவங்களோட காரை நிப்பாட்டிட்டு அந்த காருக்குள்ள இருந்து ஒரே ஒரு பொண்ணு மட்டும் இறங்கி வந்து அந்த பசங்க கிட்ட பேசுறா. அந்த பொண்ணு அந்த பசங்க கிட்ட அவங்க கையில இருக்கிற பேம்ப்ளெட்ஸ்ல எனக்கு ஒண்ணு கொடு அப்படின்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு ஒரு பையன் நீங்க பாவம் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். அதுக்கு அந்த பொண்ணு என்ன சொல்றான்னா அப்பப்ப நாங்க பாவம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றா. உடனே அந்த பையன் அவன் கையில இருக்கிற அந்த பேம்ப்ளெட் எடுத்து அந்த பொண்ணு கையில கொடுத்துறான். இதுக்கப்புறமா அவங்க 3 பேரும் அவங்களோட காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்ப அந்த பசங்க அப்படியே ஜேம்ஸ் வீட்டு பக்கத்துல வந்து பார்க்கும்போது அந்த வீட்டுல ஏதோ டிஃபரெண்டா நடந்திருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறாங்க. அவங்க அந்த வீட்டோட டோர் ஓபன்ல இருக்கிறத பார்த்ததும் அந்த 2 பசங்களும் அந்த வீட்டுக்குள்ள என்டர் ஆகுறாங்க. அந்த வீடு முழுக்க ரத்தமா இருக்குது. அதுல ஒரு பையன் நம்ம கிறிஸ்டி கிட்ட போயிட்டு அவங்க உயிரோட இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஃபேஸ் கிட்ட கையை கொண்டு போறான். நம்ம கிறிஸ்டி உயிரோட தான் இருக்காங்க. அவங்க அந்த பையனை கில்லர்னு நினைச்சு அப்படியே பயத்துல கத்துறாங்க. இதோட இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. இந்த படத்துல இந்த கில்லர்ஸ் எதுக்காக கொலை பண்ணாங்க அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு காட்டவே இல்ல. இந்த படத்துக்கு இன்னும் நிறைய பார்ட்ஸ் இருக்குது. மேபி இதுக்கு அடுத்த பார்ட்ல கூட இவங்க எதுக்காக இந்த கொலையை பண்றாங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கிட்ட காட்டலாம். உங்களுக்கு அந்த படத்தோட வீடியோ வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இதே மாதிரியான
ஒரு வீடியோல சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கிரிட்டிக் தமிழன். நன்றி, வணக்கம்.